வேண்டாம் வேண்டாங்க. நமக்கு இருக்கிற அடிப்படை பெருமை எது என்று சொன்னால் என்ற இந்த மனுவுலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நாள் வரை இந்தியருக்கு அல்லது தமிழருக்கு இருக்கிற ஒரு அடிப்படை பெருமை இருக்கிறது. இந்த உலகத்திற்கு எந்த மண்ணை சேர்ந்தவனும் பெருமை கொண்டாட முடியாத ஒரு பெருமை நம்மிடம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு எந்த வல்லரசும் நம்மோடு ஈடு செய்து வர முடியாத ஒரு பெருமை நம்மிடம் இருக்கிறது. அதுதான் நம்மிடம் இருக்கிற அறம் சார்ந்த ஒரு வாழ்வு. இந்த அறம் சார்ந்த வாழ்வு பொருளியல் அடிப்படையில் தரம் தாழ்ந்து அல்லது தடம் புரண்டு போய்விடக் கூடாது என்பதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பணத்தை எப்போது வேண்டாலும் சம்பாதிக்கலாம், ஒழுக்கத்தை ஒரு நாளும் எளிதில் சம்பாதித்து விட முடியாது. ஆனால் இன்றைக்கு இங்கே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. யார் என்ன செய்ய போறான்னு தெரிய மாட்டேங்கிறது. எது சரி என்று சொல்லிக் கொண்டு நாம் முடியாமல் இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறார், நம்முடைய கல்விக் கொள்கை என்று ஒன்று சொல்கிறோம். இரண்டை ஆதரிப்பதற்கு இரண்டு கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது அதை நாம் நாம் இன்னொரு முடிப்பார். நம்ம ஊருக்கு பழமொழிக்கும் ஊர் ரெண்டு பட்டா குத்தாடிக்கப்பட்டா இன்னைக்கு நடந்தது. இங்க புரியாமையால இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தான் யாரோ வந்து இங்க விளையாட புரியுது. இந்த வரலாற்று சிறப்புக்கு ஒரு மண், வளம் கவிழ்ந்த மண். நம்ம சின்ன வயசுல நம்ம கதை சொல்லியிருக்காங்க. நான் எழுதுகிறோம் சிங்கம் எழுதுகளை பிடிச்சதுனால சிங்கம் கொழுத்து போச்சு தனித்தனியா. எழுதுல சிங்கம் வந்து பிரிச்சான்னு இருந்தா பரவாயில்ல,